என்ன குடுமி குடுமி டிசைன் டிசைனா டான்ஸ் ஆடுது. ஆமா, ரெண்டு கொண்டக்காரிகளையும் தம்பி கூட்டிட்டு வந்து என்ன பண்றியா? இல்ல பேதி எடுப்பான். உன் கூட பிறந்தவள அங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சுட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காவ. நீ என்னடா அந்த ரெண்டு கொண்டக்காரையும் கூட்டிட்டு வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கியோ? பேசாதல, நீ எல்லாம் வாய் பேசாத. மனுஷனே நீ? அதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தா டான்ஸ் ஆடுவியோ? சே, ரெண்டு பேரும் கை விடுங்க. இப்ப ரெண்டு பேரும் அவன் கையை விடையில கட்டு பண்ணி விடுவேன். அதான் விட்டுட்டாள்வல்ல, என்னல பாச கொடுத்துட்டு இருக்கா? இல்ல, நான் கூட உன்னைய ரொம்ப பாசமானவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வர வர உன் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை தம்பி ஜாகரி. ஓஹோ, இவ்வளவு கொண்டதான் போடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சண்டையும் படியாள்வல. தம்பி ஜாகரி, நீ அங்க போ, நான் இவ்வளவு பாத்துக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ உனக்கு இந்த ரணகலத்திலே ஒரு கிளுகிழப்பு கேக்குது. உன்னை பார்த்த ஆஸ்பத்திரிக்கு வந்த மாதிரி தெரியல. பிக்னிக்கு ரெண்டு கொண்டக்காரையும் கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. கீழே போய் அங்க நிரோஜாக்கு என்னாச்சுன்னு பாருல. மேல வந்து நின்னுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்க ஆட்டம். போ தம்பி சேகரி. நானும் போறேன். ஏன் என் தம்பி பண்ண உடனே நிக்க முடியலையோ? பிறக்குறேங்க. இல்ல, நானும் எங்க அண்ணிக்கு என்னாச்சுன்னு பார்க்க போறேன். அண்ணியை பார்க்க வந்தா அண்ணியை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு என் தம்பியை கையை பிடிச்சி இழுக்கிறது, காதை பிடிச்சி திருகிறது, இந்த கன்றாவி எல்லாம் இருக்கக்கூடாது. உன் ஆத்தாட்ட வந்துட்டு. ஏய், முழுசா வேக வைக்காத முட்டை. ஏய் குடுமி, அங்க யாருக்கு பாடம் நடத்திட்டு இருக்க? ஓஹோ, அந்த பண்ணு கொண்ட காரிய கூட சமாளிச்சிடலாம். ஆனா நீ இருக்கியே கரப்பாம்பூச்சி மாதிரி. எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துறியா? மொத்தமா கரப்பாம்பூச்சி இனத்தையே அழிக்கணும். என் ஃப்ரெண்ட் சேகர் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலா இருக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு வண்ணரதியலே. எனக்கு கூட தான் உன்னை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. நீ என் முன்னாடி வராம இருக்கியா? தம்பி கூப்பிட்டுட்டானா தாவி குதிச்சு ஓடி வந்துட்டாளாம். இங்க பார், போய் குழந்தை பிறக்க வரைக்கும் நின்று வீட்டுக்கு கிளம்பு. அதுக்கு மேல இந்த குடுமி ஆஸ்பத்திரியில பார்த்தேன் அறுத்துப்படுவேன். ஏ அம்மம்மா, குடுமிக்காரியும் கொண்டக்காரியும் என்ன வரத்து வராள்வே. இன்னைய பார்த்தாலே கடுப்பாறதியெல்லாம் நான் மொத்தமா கடுப்பாக்கணும். அதுக்கு நான் சேகர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்விய வீட்டுக்கு மருமகளா போய் தீரணும். அந்த வீட்டை விட்டு இவ்வியல முதல்ல துண்ட காணும் துணி காணும் ஓட வைக்கணும். இதுதான் என்னோட ஒரே லட்சியம். மா அழாதீங்கம்மா, நிரோஸ்க்கு ஒன்றும் ஆகாது. நல்லபடியா குழந்தை பிறந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. நிரோஸ்க்கு எதுவும் ஆகாதுமா. நீங்க ஃபர்ஸ்ட் அழுகை நிறுத்துங்க. நானும் அப்பத்தில இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க. அவ அத்தை அழாதீங்க அத்தை. இல்ல மாப்ள, போடிய சத்தம் எனக்கு மனசே தாங்கல. என்ன ஆபரேஷன் அவ எப்படி தாங்குவான்னு தெரியல மாப்ள. அத்தை ஆபரேஷன்ல இப்ப நார்மல் ஆயிடுச்சு அத்தை, பயப்படாதீங்க. நிரோஸ்க்கு ஒன்றும் ஆகாது. புருஷங்காரன் அவனே தைரியமா இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி உளுந்தாச்சு கடந்து அழுவுறிய? அதான் அவனே தைரியம் சொல்லியால, கொஞ்சம் தைரியமா இருங்க. ஏல மீன்காரி, நீ அழியது வீடு முதல்ல நல்லபடியா பிள்ளை பிறக்கும். ஏய், குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. பாட்டி, என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துட்டு. குழந்தை அழுவுற சத்தம் கேட்டுச்சுல? ஆமா சரோஜா, எங்களுக்கு கேட்டுச்சு. பிள்ளை பிறந்துட்டு, ஆபரேஷன் இல்லாம பிறந்துட்டு. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? ஐயோ, என் பேர பிள்ளை எப்போ பாப்போன்னு இருக்கே. ஐயா அரவிந்த், உனக்கு குழந்தை பிறந்துட்டியா? நீ அப்பா ஆயிட்டா? ஆமாமா. சம்மந்தி, நம்ம பாட்டி ஆயிட்டோம். ஆமா சம்மந்தி, நான் திரும்பவும் பாட்டி ஆயிட்டேன். ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியலையே. பிள்ளை எப்போ பாப்போன்னு இருக்கே.
அம்மா வார்டுக்கு மாத்தினாதான் பார்க்க முடியும். எனக்கும் என் தங்கச்சி பிள்ளையும் பார்க்கணும் போல இருக்கு. என்ன குழந்தை பிறந்திருக்கோம்? எந்த குழந்தை பிறந்தா நீ பெரியம்மா தானே? ஆமா ஆமா, நான் பெரியம்மா ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எனக்கு. இப்ப சொத்த நேரத்துக்கு முன்னாடி தான் குடும்பத்தோட கவலைப்பட்டுட்டு கிடந்தீங்க. இப்போ தான் முகத்துல சந்தோஷம் வந்திருக்கு. பேசுறதுதான் நல்ல வீராப்பா பேசுறா சரோஜா. ஆனா எல்லாத்துக்கும் சீஞ்சின்னு அழுதுறியா? பாட்டி, என் தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்க கஷ்டமா இருக்குல்ல. எனக்கு என் தங்கச்சின்னா பாசம் அதிகம். அதனாலதான் அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்க முடியல பாட்டி. ஆ சரிம்மா. மேடம், நீரஜா பேஷண்ட்க்கு ஆபரேஷன் இல்லாம சுகப்பிரசவத்திலே குழந்தை பிறந்துருச்சு. ஏமா டாக்டர், ரொம்ப சந்தோஷமா. தாயும் பிள்ளையும் எப்படி இருக்காவே? நல்லா இருக்காங்க பாட்டி. அவங்கள வார்டுக்கு மாத்துனோனே எல்லாரும் போய் பாருங்க. ஆனா கொஞ்சம் பேரா போய் பாருங்க. மொத்தமா எல்லாரும் ஒரேடியா போய் பார்க்காதீங்க. சரிம்மா. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, என்ன குழந்தை பிறந்திருக்கு? அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு மேடம். அப்படியா? சரி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். மா நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். எப்போ எனக்கு பால்கோவா தான் பிடிக்கும். சரி பாட்டி, வாங்கிட்டு வரேன். என் தங்கச்சிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும். ஆஸ்பத்திரியில நானே இருந்து என் மருமகளை பாத்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் நீராஜாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. வேண்டாம் சம்மந்தி, அது மறையா இருக்குமா? நாங்க தானே பார்க்கணும். இல்ல சம்மந்தி, நான் இருந்து பாத்துக்கிட்டேன். நீங்க சாமச்சி மட்டும் கொடுத்து விட்டுருங்க. அப்படியே கண்ணுமணி பிள்ளையும் சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிடுங்க. என் மாவன் வந்தாலும் சாப்பாடு கொடுத்துருங்க. ஓ, மொத்த ஃபேமிலியை நாங்க கவனிச்சுக்கிறோம்னா நீங்க எங்க தங்கச்சி கவனிச்சுக்கிடுவிய? வானரு, நான் எதுக்கு சொல்லியேனா உங்க வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்குல்ல. அவியலெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இங்க கடக்க முடியுமா? அதுக்கு தான் சொல்லிய வானரு. இங்க பாருங்க ஆண்டி, இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டேன்ட்டு நாளைக்கு வீடு வீடா போய் குறை சொல்லுவிய. அவிய தான் பார்க்கணும், நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவிய. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நாங்களே எங்க தங்கச்சியை பாத்துக்கிடியோம், நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கிடுங்க. ஏமா, நான் தங்கச்சி இங்க இருந்து பாத்துக்கிடியே, நீ சமைச்சு மட்டும் கொடுத்து விடு. சரிம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளை எப்போ பாப்போன்னு ஆசையா இருக்கு. ஏமா கவலைப்படாத, இப்ப பாத்துடலாம். நல்லா யோசிச்சாச்சு ஆண்டி, நாங்களே பாத்துக்கிடுவோம், நீங்க கவலைப்படாதுங்க. நல்லா இருக்கேன். தனியா கூட்டிட்டு போயிட்டாங்களா? திரும்ப அவங்க எல்லாரையும் பாப்பனும் பார்க்க மாட்டோம்னு எனக்கு பயம் வந்துட்டு. நீராஜம்மா எதுக்கு அப்படி பயந்தா? அக்கா அம்மா எல்லாரும் வெளியே தான் இருந்தோம். இல்லக்கா, எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சுட்டா. நீங்க யாருமே பக்கத்துல இல்லையா? எனக்கு ரொம்ப அழுகையா வந்துட்டு. அதான் யாராவது வாங்கன்னு கூப்பிட்டா யாருமே வரல. நாங்களும் வரக்க ஆசைப்பட்டோம். டாக்டர் எங்களை உள்ள விடணும்ல. நீ அழுததை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப குழந்தை நல்லபடியா பிறந்துட்டு. செல்லம், அம்முக்குட்டி தூங்கிட்டு இருக்கீங்களா? என்னது கவனிச்சியா ஆண்டி? உத்து பார்த்தா என்ன தெரியுது? அட ஆமா, அதே முடி அதே மூஞ்சி. என்னது இது? சரியான மீன்காரியில பறந்து கிடக்கா. ஏய் சரோஜா, அதே மீன்காரியில சரியான மீன்காரி. பாட்டி அப்படியே மீன்காரி மாதிரியே சரியா பறந்துருக்கு பாருங்க பாட்டி. அதை தான் சொன்னேன். என் தங்கச்சி என்ன மாதிரியே அழகு, என் தங்கச்சி புருஷன அழகுதான், அவியல மாதிரி பறக்க வேண்டியதானே. இந்த மீன்காரி மாதிரில பறந்துருக்கு. ஏக்கா அப்படியாக்கா? பாப்பாவை பார்க்க அத்தை மாதிரியே இருக்கும். அப்படியே என்னைய மாதிரியே இருக்கா. அதே முடி, அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய். காலர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு. இல்லனா அச்சி அசல் என் பேத்தி என்ன மாதிரியே இருந்திருப்பா. அப்படியாத்த? ஆமாமா.
போங்க. ஆ சரிம்மா. பிறந்ததே பிறந்துச்சுன்னா மீன்காரி மாதிரில பிறந்து தொலைஞ்சிருக்கு. நீரோஜா பிள்ளைய கொஞ்சம் ஆசைப்பட்டா கூட மீன்காரி கொஞ்சம் மாதிரில இருக்கும்.